ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோமா, யூன்மீனுக்காக ஒரு 2 ஷார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் யூன்மீனுக்கு ஒரு 2 ஷார்ட் வந்து போட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, அது ஒரு ஹாரரு. ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி நான் ஸ்டோரி வந்து ரெடி பண்ணுவேன்னு. என்கிட்ட என் சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க, பட் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாள். பட் என்கிட்டையும் என் பார்ட்னர்கிட்டையும் கேட்டாள். எங்களால் முடியாதுன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னோம், ஏன்னா எனக்கு ஹாரர்னால் ரொம்ப ரொம்ப பயம்டா, அதனால். பட் அவள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாள். எனக்கு ஸ்டோரிஸ் அவள் தான் சொன்னாள். எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதை வந்து ஃபேரிக்கிட்டேயும் சொன்னாங்க. பட் நான் தான் இருந்துக்கிட்டு நான் தான் போடுவேன், ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து நான் ரெடி பண்ணுறேன். ப்ளீஸ் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா நான் ஹாரர்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணினதில்லை. ஸோ நான் ஹாரரும் பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு, ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆர்மிஸ். அப்புறம் இதில் எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லைடா. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்டோரியில் பார்த்து எப்படி என்னன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. ப்ளீஸ் லில்லி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அப்புறம் ஏக்கா இப்படிக்கா அப்படிக்காலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? வாங்கடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காடு அப்படியே ஒரு அடர்ந்த காடு. அங்கே மரம் செடி கொடிலாம் அப்படியே அதிகமாக இருக்குது. அப்படியே அதுக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு பெரிய பில்டிங் தான், செம்ம பெரிய பில்டிங். அதுக்குள்ளே போனோம்னா அது வந்து ஒரு காலேஜ் தான். இப்போ அந்த காலேஜுக்குள்ளே போனோம்னா அப்படியே லாஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல் மாடியில் லாஸ்ட் ஃப்ளோர்டா. அங்கே 2 பர்சன் அப்படியே ஒரு கேர்ள் அண்டு பாய்டா. அவங்க அவ்வளோ அழகாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ அதில் அந்த பாய் தான், நான் உன்னை எத்தனை நாளாக வா வான்னு கூப்பிட்டுட்ருக்கேன், வரியா நீ? இன்றைக்கி தான் என்கிட்ட சிக்கியிருக்க. நான் என்ன பண்ணுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடயே இருக்காங்க, அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்கடா. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கோலே அந்த கேர்ளுக்கு தான் ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. எப்படி கேட்குதுன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு சத்தம் மாதிரி கேட்குது. அப்படியே அந்த சவுண்டு வந்து லைட்டாக தான் கேட்குது. இப்போ அந்த சவுண்டை கேட்டதும் அந்த பொண்ணு அப்படி டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நிறுத்து, இப்போ ஏதாவது உனக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ட்டு அந்த பாயை பார்த்து அந்த பொண்ணு கேட்குது. இப்போ அந்த பாய் தான், லூசா நீ, இங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், அதுவும் நைட்டு ஒரு 10 மணி. இந்த டைமில் இங்கே யார் வரப்போகிறா? பட் காலேஜே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டாங்க, நீ நான் மட்டும்தான் இருக்கோம், வாடி, நம்ம ரொமான்ஸ் பண்ண வேண்டிய டைமில் இதெல்லாம் நம்ம இந்த ஆராய்ச்சிலாம் தேவையா அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த பொண்ணை இழுத்து அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ 2 பேர்த்துக்குமே கேட்குது. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பேருமே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எதுவுமே கேட்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அப்படியே வந்து ஒரு 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ செம்ம ஒரு சிரிப்பு சத்தம். 2 பேருமே செம்மையாக பயந்துடுறாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணுலாம் செம்மையாக அழுக ஆரம்பிச்சிருது, ரொம்ப பயந்துடுறா. இங்கே என்னமோ இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அந்த பையன் தான், நான் தான் இருக்குல்ல, இதுக்கு இப்படி பயப்படுற, வா என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அவங்க ஃபோனில் அந்த டார்ச் இருக்குல்லடா, அப்படியே 2 பேருமே அந்த ஃபோன் டார்ச் லைட் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூம் அப்படியே அந்த அப்படின்னா அந்த ஃப்ளோர் அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க.
அப்படியே லைட் எரிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ரூமாக அப்படியே பார்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு ரூமில் இவங்க அப்படியே ஒரு ரூமை வந்து இவங்க கிராஸ் பண்ணி போகலான்ட்டு போகல, அங்கே ஒரு உருவம் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுதுடா. 2 பேருமே அப்படியே ஷாக்காக அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க அவங்க அப்படியே அவங்க ஃபேஸ் முன்னாடி அப்படியே கிராஸ் ஆகிட்டு போனதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், ஏ ஏ ஏ இப்போ என்னமோ இங்கே போச்சுல்ல, இப்போ என்னமோ இங்கே போச்சுல்ல, ஏ இருடி, நானும் தான் பார்த்தேன், இருடி அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். டேய் வேணாம், வா போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். இப்போ அந்த பையன்தான், ஏ ஏ இருடி இருடி அப்படின்ட்டு அந்த அந்த எப்படின்னா அந்த உருவம் கிராஸ் ஆகி ஒரு ரூம்குள்ளே தாண்டா போயிருக்கோம். இப்போ அந்த ரூமை நோக்கி இவங்க 2 பேருமே அந்த லைட் ஃபோன் டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. டேய் வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரூம்குள்ளெல்லாம் வேணாம், வா நம்ம போகலாம், இருடி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ எப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட கையை நல்லா இறுக்கி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த ரூமுக்குள்ளே டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறாங்கடா உள்ள. இப்போ அங்கே போனால் அந்த ரூமே ரொம்ப இருட்டாக இருக்குது, அங்கே ஒன்றுமே வெளிச்சமே தெரியல. அங்கே ஜன்னல் இருக்குடா, அந்த ஓரத்தில் அந்த லைட்டாக வந்து அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அந்த ஜன்னல் அந்த அந்த எப்படின்னா அந்த ஜன்னல் அந்த லைட் அந்த கண்ணாடி உடஞ்ச பீஸ் இருக்குடா, அந்த சந்திலிருந்து அந்த நிலா வெளிச்சம் மட்டும் அந்த இடத்துல வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கு. இப்போ எப்படின்னா அந்த உடஞ்ச இடத்துல வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து பெருசாக இருக்குது. இப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி இவங்க 2 பேரும் போகிறாங்க. இப்போ அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஒரு உருவம் எப்படின்னா அந்த நிழல் வரும்லடா, அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒரு நிழல் அப்படியே மெதுவாக வருது. அந்த நிழல் வரக்குள்ள அப்படியே வந்து ஒரு சிரிப்பு சத்தம்டா. அந்த அந்த சத்தத்தை காதுலே கேட்க முடியல, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த நிழல் வந்து அந்த வெளிச்சத்தில் அப்படியே மெதுவாக வருதுடா. வந்து அப்படியே அந்த முன்னாடி வந்து அந்த வெளிச்சத்தில் அந்த உருவம் வந்து நிற்கிது. அப்படியே நின்று இவங்களை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு செம்ம ஃபோர்ஸான ஒரு சத்தமான ஒரு சிரிப்புடா. அது சிரித்ததும் அப்படியே அது வாயிலெல்லாம் அப்படியே அவ்வளோ வாய் ஃபுல்லாக ஒரு 1000 பல் இருக்குண்டா, அவ்வளோ பல் இருக்குது. அப்படியே அதோட மூஞ்செல்லாம் அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டுது, அந்த மாதிரி இருக்குடா. இவங்க அதை பார்த்ததும் அப்படியே வீச்சுன்னு 2 பேரும் கத்துறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே ஆகுது. இப்போ அப்படியே ஒரு மென்ஷன் தான் காட்டுறாங்க. அந்த மென்ஷனில் அப்படியே அந்த உள்ளார போனோம்னா அந்த வீட்டில் அப்படியே அறக்க பறக்க அங்கே இருக்க மேட்ஸ்லாம் அப்படியே செம ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்கடா. இந்த பக்கம் வந்து டைனிங் டேபிளில் ஃபுட் வைக்கிறது என்ன, அந்த பக்கம் வீடு க்ளீன் பண்ணுறது என்ன, அந்த தோட்டத்தில் தண்ணி ஊற்றுறது என்ன அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த படிக்கட்டிலே அப்படியே மேலே போயிட்டு ஒரு ரூமை பார்த்தோம்னா அங்கே ஒரு பர்சன் நல்லா அப்படியே குப்புற படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சனுக்கு தான் ஒரு ஃபோன் வருதுடா. இப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து, ஹலோ, எஸ், ஓ அப்படியா, ஓகே, இன்னும் 1/2 ஹவரில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் காலை கட் பண்ணுறா. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் ஏஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து ட்ரெஸ் தான் வேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் அவருடைய ஃபோன் எடுத்து இன்னொரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு பர்சன், சொல்கிறா மச்சான், என்னடா காலையில் ஃபோன் பண்ணியிருக்க, என்னாச்சுடா அப்படின்ட்டு அந்த பக்கம் இருந்து அந்த பர்சன் பேசுகிறாங்கடா. இப்போ இந்த பர்சன் தான், ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன மச்சான் பண்ணுறேன், இப்போ தான் ஏந்திரிச்சேன், உட்காந்துருக்கேன், என்ன பண்ணணும், நமக்கு ஒர்க் வந்திருக்கு, ஸோ இன்னும் 15 மினிட்ஸில் நீ வீட்டில் இருக்க அப்படின்ட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், டேய் என்னடா சொல்கிற, இன்னும் 15 மினிட்ஸில், டேய் நான் வேற என் ஜட்டியை காணணும், அங்கேயும் இங்கேயும் தடவிட்டு இருக்கிறேன்டா, எங்கே போச்சு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்கடா. இப்போ அங்கே இருக்கிற பர்சன் தான்,
டேய் மயிறு, இந்த சில்லி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? இன்னும் 15 மினிட்ஸில் நீ வீட்டில் இருக்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் காலை கட் பண்ணிடுறாரா. இப்போ அந்த பர்சன்ட்டு அடப்போட வீணாக போனோன்னே எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு செக் மனசில் ஒரு நாளாக ரெஸ்ட் விட்றாங்களா? ஐயோ, இவன் கூடலாம் என்னை ஃப்ரெண்டாக கடவுளே படைச்ச, இவன் கூட மனசு இருப்பானா? என்ன பண்ணுறது, நானா இவன் கூட இருக்கேன். ஐயோ, இன்னும் 15 மினிட்ஸில் வேலை இருக்கணும்னு சொல்கிறானே, இந்த கர்மம் பிடிச்ச ஜட்டி வேறு எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஏய் எங்கடி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் இந்த ஜட்டி தடவிட்டு இருக்காங்கடா. இப்போ அப்படியே 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்க வீட்டு வாசலில் வந்துட்டு அப்படியே வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளேருந்து இந்த பர்சன் அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி கேத்தா மாசா அப்படியே இப்படி கண்ணாடி எடுத்து அப்படியே அவங்க ஃபேஸில் அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே செம்ம கெத்து அப்படியே இறங்கி அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வராங்கடா. அவங்க பூட் சவுண்டு அப்படியே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு அப்படியே வந்து வரிசையாக நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு அப்படியே வந்து பவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த பர்சன் தான் அப்படியே ஹெட்டை மட்டும் நாட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் கிளம்பி வந்து அந்த காரில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த பர்சனு, டேய் உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு. ஏண்டா நேற்று தானே என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஏண்டா 1 வீக்கு உன்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாதா, ஏண்டா மனசில் இந்த டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன் தான், டேய் கோத்தா, உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, எனக்கு ஒர்க்குன்னு வந்துட்டு நான் எவ்வளோ சின்சியராக இருப்பேன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், புரியுதா? ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி பேசுடா, சும்மா பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு பொறுக்கிதான் டேய் சிபிஐ ஆஃபீஸராக இருந்து என்னடா கிழிக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கணும், ஃப்ரீ டைமில் ஜாலியாக பொறுக்கி மாதிரி என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பக்கம் அந்த பர்சன் தான், மூடிக்கிட்டு வரியா அப்படின்ட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு இவன் எப்போ பார்த்தாலும் பாரு அப்படியே வெறப்பாக இருக்கான், ஆளே மூஞ்சி சைஸும் பாரு, கடவுளே இவன் கூடலாம் எது கடவுளே என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்த்துன, உனக்குலாம் வேறு ஆளே கிடைக்கலையா, இவன் தான் கிடைச்சானா என் கூட ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு அந்த பர்சன் மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு சவுண்டாக பேசுகிறாங்கடா. இப்போ இந்த பர்சன் தான், டேய் காய் மயிறு ரொம்ப ஓவராக பேசுகிற, அப்புறம் கீழே அப்படியே கட் பண்ணி விட்ருவோம், புரியுதா அப்படின்ட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், டேய் சுகா என்னடா சொல்கிற, டேய் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரியாடா பேசுகிற, என்னடா கட் பண்ணிடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்கிற அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம காய் அந்த சுகா தான்டா. இப்போ நான் தான் சொன்னேன்ல மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுன்ட்டு, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா பண்ணுவாங்க அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் தான், நான் என்னடா மச்சான் பண்ணுறது, என் வாய் எனக்கு முன்னே வந்து நிற்கிது, பேசாதன்னு சொன்னால் என் வாய் கேட்குதா, நான் என்னடா பண்ணிட்டோம், என் வாயை சொல்கிறா அப்படின்ட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படி திரும்பி காயை பார்த்து ஒரு முறைக்கிறான். ரைட்டு விடு, இதுக்கு மேலே பேசுனா நீ என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் இதுக்கு மேலே வாயே திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க பாட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்கடா. இப்போ இந்த பக்கம் அப்படியே இந்த சைடு இன்னொரு மென்ஷன் தான் காட்டுறாங்க. இந்த மென்ஷனில் அப்படியே உள்ளே போனோம்னா அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்குதுடா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே போனோம்னா அங்கே ஒரு ரூம் தானே இருக்குது. அங்கே ஒரு பர்சன் அந்த பெட்டு நிறையா ஒரே டாய்ஸ் தான்டா, அப்படியே பிங்க் கலரில் செம்ம டாய்ஸ், நிறையா பொம்மை இருக்குது. அந்த பெட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அந்த பெட்டில் அந்த பர்சன் அப்படி நல்லா குப்புரை படுத்து 2 பக்கம் 2 கையை விரித்து போட்டு 2 பக்கம் 2 காலை விரித்து போட்டு நல்லா குப்புரை படுத்து அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்கடா. இப்போ ஒரு வாய்ஸ் தான், டேய் ஜிமினா எரும மாடு மாதிரி தூங்காதடா, டேய் ஏந்திரடா, காலேஜுக்கு போகணும், என்னடா நினச்சிட்டு இருக்கிற, ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல,
டெய்லியும் காலேஜ் போகிறப்பெல்லாம் இவங்கிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி வற்றி போயிடுது. இவனுக்காகவே நான் ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் குளுக்கோஸ் இறக்கிட்டு வரணும் மாட்டுது அப்படின்ட்டு அங்கே ஒரு லேடி கத்திட்டு இருக்காங்கடா. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினோட அம்மா அவங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். வாமா அந்த பக்கம், சும்மா என்ன கத்திக்கிட்டு பா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், இப்படி திரும்பி இந்த சைடு திரும்பி படுத்துட்டு அவன் ஃபேஸில் அவன் எப்படின்னா பில்லோ எடுத்து அப்படியே வச்சுட்டு அவன் பாட்டில் படுத்துக்கிறான். இப்போ டேய், இன்னொரு 5 நிமிஷம் தாண்டா உனக்கு டைமு, அதுக்குள்ளே ஏஞ்சி வெளியே வரல சுடு தண்ணி கொண்டு வந்து மூஞ்சிலே ஊற்றி விடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கீழே போயிடுறாங்கடா. கீழே போயிட்டு கிச்சனில் தான் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. சச்சா இவன் அப்பனை கூட நம்மளால் சமாளிச்சிடலாம் மாட்டேது, இந்த ஒன்று கண்ணுன்னு பெற்று வச்சுருக்கோம். வர 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 இவன் தொல்லை தாங்க முடியல, முன்ன இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க கத்திக்கிட்டு அவங்க பாட்டில் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே உள்ளதான் இன்னொரு பர்சன் வராங்க. ஹாய் ஆண்டி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாப்பா வா, கரெக்டாக பாரு, நீ தான் கரெக்டாக இருக்க, நீ புள்ள, நானும் தான் உன்னை பெற்று வச்சுருக்கேன், நீ தருதலை இன்னும் தூங்கிட்டு இருக்குது, என்னால் முடியல அதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஆண்டி எதுக்கு இப்போ கத்துறீங்க, என்னாச்சு? இன்னும் அவன் ஏந்திரிக்கலையா? ஆமாம் பேக்கான், இன்னும் அவன் ஏந்திரிக்கவே இல்லை, இப்போ தான் போய் கத்திட்டு வந்தேன், என்னால் முடியல இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மா கத்துறாங்கடா. இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான். ஆமாடா, அது நம்ம பேக்கன். இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான். சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் ஜிமின் நல்லா பையனு காலை விரித்து போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ பேக்கன் என்ன பண்ணுறான், எதுவுமே பண்ணலை. அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் ஜக்கு நிறைய தண்ணி கொண்டு வந்து அப்படியே போலிச்சின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே ஊற்றிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ போச்சு, சுனாமி வந்துருச்சு, அம்மா என்னை காப்பாற்று, அம்மா ஏந்திரிமா போகலாம், போச்சுமா சுனாமி வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் அப்படியே கத்திக்கிட்டு பறக்க அப்படியே எப்படின்னா அந்த பெட்லேருந்து அப்படியே கீழே உளுந்து ஏஞ்சி அப்படியே அந்த பெட்லேருந்து உருண்டு போய் கீழே அந்த சைடு விழுந்து அப்படியே ஏஞ்சி உக்காடுறான். அப்படியே உட்காரக்குள்ள எப்படின்னா பெட்ஷீட் ஃபுல்லாக அவனை கவர் பண்ணிக்குது, ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது, அப்படியே முக்காடு போட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கான். இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான். ஏய் எதுக்குடா கத்துற, எங்கடா சுனாமி வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணான். ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான், அப்படியே க்யூட்டாக செம்மையாக, அந்த ஹேர்லாம் அப்படியே முன்னாடி அப்படியே மர்சியாக இருந்துட்டு அந்த எப்படின்னா அந்த விண்டோ சைடில் வர அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே ஜிமின் ஃபேஸில் படுது, அவ்வளோ அழகாக தெரிகிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். டேய், நீயாடா என் மேலே தண்ணி ஊற்றுன? ஆமாம், நான் தான் தண்ணி ஊற்றினேன். டைம் என்ன ஆகுது? 8 o'clock ஆகுது, 9:30க்கு நமக்கு காலேஜ், இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? 8 o'clock தான் ஆகுது, 9:30க்கு தான்டா காலேஜ். ஏண்டா மச்சான் இப்படி பண்ணுற, என்னை தூங்க விடுடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ பேக்கன் தான், இன்னும் 5 minutesல நீ கிளம்பி வரல, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கன் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், போடா, எப்போ பார்த்தாலும் என் அம்மா மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். இப்போ போயிட்டு 2 பேருமே ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு புறப்பட்டு அப்படி 2 பேருமே அந்த கீழே தான் இறங்கி வராங்க. இப்போ இதில் ஜிமின் எப்படின்னா, ஜிமின் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன்டா, ரொம்ப துருன்னு இருப்பான். பேக்கன் வந்து கொஞ்சம் ரூடு. இப்போ ஜிமின் தான், அம்மா ஃபுட் ரெடி ஆயிடுச்சா, சீக்கிரம் காலேஜுக்கு டைம் ஆகுது, வாடா எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இப்போ வந்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டுட்ருக்கியா, பாரு உன் கூட தானே அந்த பையன் படிக்கிறான், உன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு இருக்கிற ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இது பழக்கம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அவங்க அம்மா திட்டுறாங்கடா. இப்போ ஜிமின் தான், அவனும் என் ஃப்ரெண்டு தான், எனக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பழக்கம் அவனுக்கு இருக்குதா பாருமா, நான் எப்படி இருக்கேன் அவன் எப்படி இருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படியே ஜிமினோட மண்டையிலே போட்டு, அம்மா எதுக்கு படிக்கிற, பின்ன அடிக்க மேலே மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க குட்டி கான்வர்சேஷன் போட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த சைடு அப்படியே நம்ம
காயும் சுகாவும் பார்க்கலாம் வாங்கடா. இப்போ காய் சுகா 2 பேருமே அந்த கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா சுகாவுக்கு பெரிய அதிகாரி இருப்பாங்கள்ல, அதனால் அவங்கள மீட் பண்ண வந்து சுகா போயிடுறான். இந்த பக்கம் காய் தான் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டலாம், ஹாய் பியூட்டி, இன்றைக்கி என்ன செம்ம அழகாக இருக்க, வேணா நான் ரெடியாக தான் இருக்கேன், பட் சிங்கிள் தான், வேக்கஸ் நிறையா இருக்குது வரியா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து காய் வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் அதுக்கேற்றாப்புல, ஹாய் ஹேண்ட்ஸம், நீ அழகாக தான் இருக்க, ஆனால் இருந்தாலும் உன் கூட வர அவன் ஃப்ரெண்டு அவர் இன்னும் செம்ம ஹார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நீ வேணா அவர்கிட்ட சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி தரியா அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் காய் தான், ஏம்மா நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் ஃபோன் நம்பர் வேணாம் தரேன், நீ ஏன் போய் முதல்ல வாய்க்குள்ள என்னை கைவிட சொல்கிற, அவன் சிரிச்சே நான் இன்னும் பார்த்ததில்ல, நீ நல்லா வருவ, நீ நோவம் கோத்துட்டு போயிடுவ, அவன் அந்த கும்முவான், அப்புறம் உங்களுக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் பேசுகிறான். இப்போ அந்த பொண்ணுங்க தான், என்ன ஹேண்ட்ஸம், எங்களுக்காக இந்த அடி கூடமா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ காய் தான், கையெடு, இந்த ஹேண்ட்ஸம் மயிறு மங்கானிலாம் இங்கே வேணாம், நகுரு அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஓடி ஆளப்பாரு, நம்மளை ஒருத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாளோ, நம்ம கூட வரணுங்களை மட்டும் பல்ல இழிச்சிட்டு பார்க்குறாளோ அப்படின்ட்டு காய் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து ஃபேஸ் அப்படியே இது பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடறான்டா. இப்போ சுகா அப்படியே அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் சுகா தான் அப்படியே காயை பார்க்குறான், காயும் சுகாவை பார்க்குறான். இப்போ சுகா அப்படியே ஹெட்டை மட்டும் நாட் பண்ணுறான். இப்போ காய் அதை புரிஞ்சிக்கிட்டு சுகா பக்கத்தில் வந்துடுறான்டாம். வந்துட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு சார், எதுக்கு வர சொன்னீங்க, மின்யுங்கி உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு, ஸோ இந்த காலேஜில் இந்த மாதிரி மர்டர் நடந்திருக்கு, அந்த யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பொண்ணா பையனான்னு கூட கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிளின்னு கிழிச்சு கை காலெலாம் பிச்சு போட்டு கண்ட மேனிக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொலைனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தோம், ஸோ போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அதை என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் காய் சுகா வந்து அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ப்ளீஸ் நீங்கள் இதில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு எங்களுக்கு தெரியும், ஸோ உங்களால் முடிக்க முடியாத கேஸ் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், ப்ளீஸ் சார் அது என்னன்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்கப் பண்ணி பார்த்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் சுகாவும் அதை பார்த்துட்டு ஓகே நாங்கள் போய் பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காயும் சுகாவும் தான் அப்படியே வெளியே வராங்க, அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வராங்க. இப்போ காய் தான், என்ன மச்சான் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டேது, பார்த்தா சைக்கோ கொலை பண்ண மாதிரி தெரியல, என்னவா இருக்கும் தெரியலடா, போய் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போனால் தான் என்ன எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், பட் லொக்கேஷன் வாங்கிட்டியா, ஸோ வா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சுகம் என்ன பண்ணிட்டாங்க, கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கே அந்த எப்படின்னா அந்த மர்டர் நடந்த இடத்துக்கு தான் அவங்க போகிறாங்கடா. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம்னா ஜிமின் அவங்க வீட்டில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இப்போ என்னென்னா அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு அந்த என்ன காலேஜுக்கு வரதுக்காக அந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிமின் கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறான், துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான், சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதும் க்யூட்டாக ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறதும் பேக்கன் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டில் வந்துட்டுருக்கான். இப்போ இந்த சைடு பேக்கன் தான், டேய் கம்முன்னு இருக்க மாட்டியடா, இதுக்கடா இப்போ அதுக்கு எதுக்கு ஆடிட்டே இருக்குங்க, பாரு இங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒன்றை தாண்டா குறுன்னு பார்க்குறாங்க அப்படின்ட்டு பேக்கன் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டேய் அது வேற ஒன்றும் இல்லை மச்சான், ஸோ நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்ல, எப்படி க்யூட்டாக அப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் பேக்கனுக்கே சிரிப்பு வந்துடுது. இப்போ
பேக்கன் தான், டேய் நீ திருந்தவே மாட்டியடா, லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, வாடா போகலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறான். இப்போ ஜிமின் தான், லூஸு மாதிரி பண்ணுறேண்ணா, இந்த லூஸு மாதிரி பண்ணுறதுனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு, என் கூடயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஹேய் வா போகலாம், பாரு காலேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்கி அப்படியே வந்து அந்த காலேஜ் தான் நடந்து போயிட்டுருக்காங்கடா. இப்போ பேக்கன் தான், டேய் ஆமாம் மச்சான், நான் கேட்கணும்னு நினச்சேன், நேற்று உனக்கு என்கேஜ்மெண்ட்டாமே, என்னடாச்சு, என்ன மாப்பிள்ளை எப்படி பரவாயில்லையா அப்படின்ட்டு பேக்கன் கேட்குறான். அட போட நீ வேற, அவன் என்னமோ ஒரு கோழி எடுத்து அப்படியே முழுங்கின மாதிரி வெறப்பாக இருக்கிறான். நான் சிரிக்க கூட மாட்டேங்கிறேன்டா. எப்போ அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அப்படியே இன்னும் ஒரு ஒரு சிலை எப்படி இருக்கும் அதே மாதிரி நின்றுட்டுருக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா மச்சான் சொல்கிற? ஆமாடா மச்சான், போச்சுடா, என்னை கொண்டு போய் பாலங்கிணத்துல தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டான் என் ஆத்தாக்காரி. நான் அப்பயே சொன்னேன் எனக்கு அவன் வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் ஒன்றுடா மச்சான், ஆள் அழகாக இருக்கான்டா, ஃபேஸ் பார்த்து அப்படி பூனைக்குட்டி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு. ஆனால் என்ன சிரிச்சா நல்லா இருப்பான், சிரிக்கவே மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் பேக்கன் தான், சரி விட்றா மச்சான், அதெல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறான். டேய் மயிறு நீ வேற ஏண்டா, அவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான், நீ வேற கல்யாணம் ஆனால் சரியாயிருங்கிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் பேக்கன் தான், சரி விட்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஷோல்டர் வந்து அப்படியே ஹேண்ட் போட்டுட்டு மறுபடியும் அந்த காலேஜுக்கு தான் நடந்து போகிறாங்கடா. இப்போ அந்த காலேஜில் இருக்கவங்களாம் அப்படியே அறக்க பறக்க அதுக்கு இதுக்கு ஓடிட்டு உடைந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கும் பேக்கனுக்கும் ஒன்றுமே புரியல. 2 பேரும் அப்படி திருத்துன்னு 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்னடாச்சு, ஏன்டா எல்லாம் இப்படி ஓடுறாங்க ஓடியாராங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே சொல்லிட்டு பேக்கன் கிட்ட சொல்லிக்கிட்டு வரான்டா. இப்போ பேக்கன் தான், எனக்கும் தெரியல மச்சான், இரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஒரு பாயை பிடிச்சி நிறுக்கி வச்சு, ஏய் எதுக்கு இப்படி ஓடுறீங்க, என்னாச்சு? அதுவா சீனியர், மேல் மாடியில் 2 பேர் செம்ம ஒரு கொடூரமாக கொலை பண்ணி போட்டிருக்காங்க. யார் கொண்டாங்க என்னன்னு தெரியவே இல்லை, அவங்கள பார்க்கவே கேர்ள்ஸா பாய்ஸானே தெரியல, அந்த மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க சீனியர். அதான் எல்லாரும் அங்கே போகிறாங்க, அதான் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு தான், என்ன கொலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக சொல்கிறான். இப்போ பேக்கன் தான், தெரியலடா, என்னடா ஆச்சு நம்ம காலேஜுக்கு, ஏ வாடா போகலாம், ப்ளீஸ் வாடா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து பேக்கனை நச்சரிக்கிறான். இப்போ பேக்கன் தான், டேய் வேணாம், அதெல்லாம் ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம என்ன எதுன்னு தெரியாமல் அங்கே போகக்கூடாது, சொன்னால் கேளு. ப்ளீஸ்டா, வருங்கால ரிப்போர்ட்டர் நான், இதெல்லாம் இப்போ இருந்தே தெரிஞ்சு வச்சா தானே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வா நம்ம போகலாம், நீ அதுக்கு தானே படிக்கிற, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், முன்ன போகிறான். இப்போ பேக்கன் தான், டேய் நில்றா, நானும் வரேன், நீ வாடா மச்சான், நான் முன்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், குடுன்னு ஓடிட்டுருக்கான். இப்போ எப்படின்னா அந்த காலேஜில் வந்து வறண்ட மாதிரி இருக்குல்லடா, அந்த மாதிரி இதில் வந்து ஓடுறான். சரின்ட்டு வேகமாக போகலான்ட்டு போகக்குள்ள அங்கே குறுக்க ஒரு கேர்ள்ஸ் வராங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த கேர்ள்ஸ் மேலே டக்குன்னு இடிச்சு இன்னொரு பர்சன் மேலே இடித்து அப்படியே கீழே விழலான்ட்டு போகிறான். எப்படின்னா குப்பரிக்கு வந்து ஜிமின் விழலான்ட்டு போகிறான். இப்போ அந்த ஒரு பர்சன் தான் அப்படியே பேக் சைட்லேருந்து அவங்களோட ஜிமினோட காலர் பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்போ ஹிப்பில் வந்து பேக் சைடடா ஹிப்பில் வந்து ஹேண்டை போட்டு பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே வந்து ஹக் பண்ண மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோட மைஸ் போச்சு, இன்னைக்கு என் மூஞ்சி மாரெலாம் கிழிஞ்சு தொங்க போகுது, ஐயோ என் ஃபேஸ் போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் ஜிமின், அப்படியே 2 கண்ணை மூடிட்டு இப்படி ஒரு கண் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஃபேஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு பாட்டில், நமக்கு ஒன்றுமே ஆகலை, யார் நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அப்படியே பேக் சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு அவ்வளோ ஷாக்கு, அப்படியே ஐஸில் 2 வியர்ட் ஆகுது. இப்போ ஜிமின், என்ன நீயா அப்படின்ட்டு இப்போ அந்த பர்சன்ட்டு, என்ன நீயா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே அவ்வளோ ஷாக்காக கேட்டுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என் கையை விடு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குற, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஓய் அதை நான் கேட்கணும், உனக்கு இங்கே என்ன வேலை, நான் ஒரு கேஸ் விஷயமா இங்கே வந்தேன்
அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாடா அது நம்ம சுகா தான். இப்போ ஜிமின் தான், ஐயோ நீயா மூஞ்ச பாரு அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறான். ஓய் நான் தான் கேட்குறேன், இங்கே என்ன ஓடிட்டுருக்கேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சுகா, இங்கே ஏதோ டெட்டு நடத்திருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். உனக்கு இங்கே என்ன வேலை? அதான் காலேஜ் லீவ் விட்டாங்கல்ல, லீவ்னு சொல்லி எல்லாம் போக சொல்லிட்டாங்கல்ல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சுகா உனக்கு தெரியாதா, நான் பின்னாடி வந்து ரிப்போர்ட்டர் ஆக போகிறேன், ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீ ஒரு மயிரும் தெரிஞ்சு வச்சுக்க வேணாம், நீ கிளம்பு. நானே கிளம்ப மாட்டேன், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து போக போகிறான். இப்போ சுகா என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்துட்டு மறுபடியும் ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு, எங்கே போகிற? நான் மேலே போய் அதை பார்க்க போகிறேன். இங்கே பாரு, ஒழுங்காக சொல்கிறேன், கிளம்பி போயிரு, இல்லைன்னா அப்புறம் நான் காலேஜின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறான், அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஜிமினோட ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். சுகா என்ன பண்ணுறீங்க, இது காலேஜ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் பண்ணுறான். இப்போ சுகா தான் என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட ஷர்ட்லாம் அப்படியே மேலே அப்படியே ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி வந்து டீஸ் பண்ணுறான். ஒழுங்கா போறியா, இல்லை நான் காலேஜ்னு கூட பார்க்க மாட்டேன், இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவேன். கிஸ் மட்டும் பண்ண மாட்டேன், வேற என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணுவியா? இல்லை நான் போகிறேன், என்னை விடு, நான் இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சுகா தான், கண்டிப்பாக நீ 1 2 3 சொல்லி கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஷூர் 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 அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறான், 1 2 அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், இந்த சிறுத்தை செக்கனாலும் ஜிமின் செக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம்தான். ஜிமின் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓடுறான். இந்த பக்கம் சுகாவுக்கு சிரிப்பே வந்துடுது லைட்டாக. இந்த பக்கம் காய் தான், மச்சான் நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் சுகா, ஏய் மூடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அப்படியே போகிறாங்கடா. இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ காய் தான் அப்படி என்ன போயிட்டுருக்கான். ஏய் ஜிமின்சி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் என்ன பண்ணுறான், அப்படியே போகலான்ட்டு போகக்குள்ள என்ன பண்ணான்னா காய் மேலே அப்படியே இடிச்சிட்றான். இப்போ இடித்த உடனே இந்த பக்கம் காய் அப்படியே என்ன பண்ணா இடிச்சு அப்படியே 2 பேரும் கீழே விழுவ போகக்குள்ள காய் என்ன பண்ணுறான், பேக்கன் அப்படியே பிடிச்சி பார்த்துட்டு, செம, எங்கடா இருந்த இவ்வளோ நாளா, ஐயோ செம்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே 2 பேரும் அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி பேக்கனை வந்து அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி வந்து காய் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான் அப்படியே ஒரு மாதிரி வியடாக வந்து காயை பார்த்துட்ருக்கான். இப்போ பார்த்துட்ருக்கப்ப என்ன பண்ணுறான், ஜிமின் என்ன பண்ணுவேன், முன் சைடு ஓடினவன் என்ன பண்ணுறான், திருப்பி வந்து இந்த சைடு ஓடையலான்ட்டு ஓடையாரான். இப்போ சுகா வந்து இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குண்டா, அந்த சைடு வந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் காயும் பார்க்க மாட்டாங்க, ஜிமினி பார்க்க மாட்டாங்க சுகா. இப்போ என்னன்னா ஜிமின் வந்து அந்த சைடு போனவன் திருப்பி வேகமாக அந்த சைடு ஓடையலான்ட்டு ஓடையாருக்குள்ளே என்ன பண்ணிடுறான்னா, இவங்க காயும் பேக்கான இருக்கிறத பார்க்காம ஜிமின் வந்து இவங்களை இடிச்சது என்ன பண்ணிடுறாங்கன்னா 2 பேரும் அப்படியே குப்பரிக்க விழுந்துடுறாங்க. விழுந்ததில் அப்படியே 2 பேரோட ஐஸும் அவ்வளோ வேடாக இருக்குது. பேக்கானோட ஐஸும் அவ்வளோ வேடாக இருக்குது, காயோட ஐஸும் அவ்வளோ வேடாக இருக்குது. ஏன்னா பார்த்தா 2 பேரும் விழுந்ததில் குப்பரிக்க விழுந்ததில் காய் வந்து பேக்கானை வந்து கிஸ் பண்ணியிருப்பான். இப்போ காய்க்கு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிப்பு வருது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ போச்சு
ஆஹா! டேய் ஜிமினா, இங்க இருந்தா இவன் நம்மள கொன்னே புடுவான். நம்ம ஓடிரலாம் அப்படின்ட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், ஓடலான்ட்டு. இல்லை, ஓடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் ஜிமின் வந்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கடா. இவன் ஜிமின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். இது ஒரு நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பிக் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ இவங்க வந்து அந்த கிஸ்லேருந்து பிரேக் ஆகவே இல்லை. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டே மச்சான் இருக்கிறியா, இந்த உலகத்தில் இருக்கிறியா இல்லை வேற எங்கேயாவது இருக்கியாடா, டேய் ரொமான்ஸ் பண்ணது போது வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் பேக்கனுக்கு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே காயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, டேய் என்னடா பண்ண, என்ன எரும மாடு என்னடா பண்ண, ஆளி மூஞ்சி சைஸிம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் வந்து திட்டுறான். இந்த பக்கம் காய் தான் இப்போ ஏஸ்ட்டு போச்சு 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 போச்சே 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 நான் எவ்வளோ நாளாக பாதுகாப்பு பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சே டேய் இதுக்கு என்னை கிஸ் பண்ணேன், போச்சு என் கருப்பு போச்சு, என் மனம் போச்சு. இதுக்கு மேலே என்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, என்ன பண்ண போகிறாங்க, அப்பா நீ தானே என்னை கிஸ் பண்ண, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஏன்னா நான் கிஸ் பண்ணேண்ணா அப்படின்ட்டு பேக்கன் சொல்கிறான். ஆமாம், நீ தானே இப்போ இழுத்து வச்சு கிஸ் பண்ண, எனக்கு தெரியாது, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு, நீ தான் என்னை கிஸ் பண்ண, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், அவனுக்கு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, செம்மையாக சிரிக்கிறான். இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான், ஏய் நான் உனக்கு கிஸ் பண்ணல, இந்த குள்ள வார்த்தை தான் தெரியாமல் வந்து இடிச்சிட்டான், அதனால தான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக தானே ஆச்சு, நான் இனிமேல் வேணும்னு கிஸ் பண்ண மாதிரி சொல்கிறேன், நீ வேணும்னு பண்ணியோ வேணான்னு பண்ணியோ அது எனக்கு தெரியாது, நீ என்னை கிஸ் பண்ணல, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், மச்சான் ஆள் கூட நல்லா தான் இருக்குது, பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் பேக்கனுக்கு செம்ம கோவம் வருது. அடே குள்ள வாத்து எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமினை துரத்துறான். ஆத்தி இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையாச்சு, ஐயையோ ஜிமினா எறா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், ஒரே ஓட்டம் தான், மறுபடியும் குடுக்குன்னு ஓடுறான். பின்னாடியே பேக்கன் வந்து துரத்திட்டே போகிறான். இப்போ இந்த சைடு காய்க்கு தான் செம்மையாக ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுறான். எத்தனையோ பேர் சைட் அடிச்சிருக்கிறோம், என்னென்னத்தையோலாம் பார்த்துருக்கோம், ஆனால் எவனும் நம்மளை கிஸ் அடித்தது இல்லையே. ஆள் வேறு செம்மையாக இருக்கான். பாட்டி இனிமேல் நம்மால் காய் இவனை இனிமேல் விடாத, பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து சுகா போயிருப்பாங்கன்னா அந்த வழியாக தான் காய் வந்து போகிறான். இப்போ இந்த பக்கம் பேக்கன் தான் செம்மையாக ஜிமின் வந்து துரத்திட்டே போகிறான். டே குள்ள வார்த்தை ஒழுங்காக நில்றா, இல்லைன்னா என் கையில் சிக்கணும் அவ்வளோதாண்டா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செருப்பெல்லாம் கழட்டி அப்படியே ஜிமினி மேலே வீசிக்கிட்டே பேக்கன் வந்து ஓடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் மச்சான் உன்னால் முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கிட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமினும் வேகமாக ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினால் ஓடவே முடியல. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல போய் அப்படியே உருண்டு போய் உக்காடுறான். இப்போ பின்னாடியே பேக்கன் தான், அடே எரும மாடு நாயாடா நீலாம், நாய்க்கு பிறந்தவனை இந்த வேகம் ஓடுற, என்னால் பின்னாடி ஓடியாரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு ஜிமினை பிடிச்சிட்டு அடி நடிக்கிறான். டேய் விட்றா மச்சான், டேய் விட்றா என்ன, டேய் வலிக்குதுரா, டேய் பேக்கான் விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி கத்துறான். இப்போ இந்த பக்கம், டேய் யாருன்னே அவன் தெரியலடா, அவனை என்னை கிஸ் பண்ண வச்சிட்டேன், ஆளை மூஞ்சி சைஸையும் பாடுறா, அவன் மூஞ்சி ஆளையும் பாரு, அவனை போய் என்னை கிஸ் பண்ண வச்சிட்டேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் பேக்கன் கத்துறான். இப்போ ஜிமின் தான், டே விட்றா மச்சான் விட்டு எதுக்கு இப்போ கத்துற சொல்லி, எதுக்கு இப்போ கத்துற, உனக்கு எவ்வளோ அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சி கொடுத்துருக்கேன், என்னடா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ யாரு அவனா, எனக்கா பாய் ஃப்ரெண்டா, டேய் வேணாம் ஒழுங்கா ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜிமின் பேக்கன் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் மச்சான் அவன் ஆள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் என் ஃபியான்சியோட ஃப்ரெண்டு வேறு, அது நான் நாளைக்கு மேரேஜ் ஆகி போயிட்டா நீ தனியாக சிங்கிளாக சுற்றணும்ல, அதனால தான் உனக்கு ஆள் அவனும் நல்லா தான் இருக்கான், பார்த்து பிக்கப் பண்ணிக்கடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் ஜிமினா ஒழுங்காக ஓடி போயிரு,
அவன் இன்னொரு நாளைக்கு என் பக்கத்தில் வரட்டும், உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல, சாவடி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறான். டேய் நடப்போடா ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்து அப்படியே குட்டி குட்டி ஃபைட் போட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கடா. இப்போ அந்த சைடு சுகாவும் காய்ந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ சுகா தான் அப்படியே வேகமாக வந்து அந்த ரூம் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ பின்னாடி காய் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அது ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு, ஒரு மாதிரி அப்படியே அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வரான். இப்போ சுகா அப்படியே நின்று காயை தான் பார்க்குறான். இப்போ காய் என்னன்னா கீழே பார்த்துட்டு அவன் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ சுகா மலையை நீடிச்சு, ஏண்டா இதுக்கிட்ட நின்ன போலியா? ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லையே. என்ன சிரிக்கிற கொலையிற? என்னடா என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை மச்சான், என்னை ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஏன்னா கிஸ் பண்ணிட்டானா? ஆமாம் மச்சான், என்னை ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டு பேசுகிறான். யாருடா? யார்? அதான் ஆளோட கூட ஒருத்தன் வந்தான்ல, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். ஏன்னா என்ன சொல்கிற? புரியல. ஏன் ஆள் கூட? அதான்டா உன் ஆள் ஜிமின் இருக்கால, அவன் ஃப்ரெண்டாண்டா. ஆள் பார்க்க செம்மையாக தான் இருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு மீட்டு ஃபஸ்ட்டு கிஸ்ஸு வேறு, கிஸ்ஸை திருடிட்டு போயிட்டா மச்சா அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து கொலையிறான். டி கரும நீ என்ன வேணாலும் பண்ணித்தோல, இந்த ஷையாகாத என்னால் பார்க்க முடியல. அடப்போடா நீ வேற, நீங்களாம் ஷையானா அழகாக இருக்கும், நாங்கள் ஷையான மட்டும் உங்களுக்கு கருமமாக இருக்கா, போடா அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ சுகாதான் பார்த்துட்டு காயை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் காய், அவன் சுகா அவன் மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் காய் தான், டே மச்சான் சொன்னா கேளு, அவன் ஆளோட ஃப்ரெண்டு, எனக்கு என்ன பண்ணியோ தெரியாது, நீ தான் எப்படியா சேர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்கிறான். இப்போ சுகா தான், ஏய் என்னை என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, மூடிட்டு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணியோ தெரியாது, உன் ஆள்கிட்ட சொல்லி அவனை என் கூட சேர்த்து வைக்கிற, அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமை நோக்கி தானே போயிட்டுருக்காங்க. இப்போ அப்போ இந்த சென்ஸ் ஜிமின்னு பார்த்தோம்னா, டே வாடா போகலாம், போய் முன்னாடி என்னென்னு பார்க்கலாம், வா பேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ பேக்கான் தான், டே ஜிமினா இது ஏதோ தப்பாக தெரியுது, வேண்டாம் வா போயிடலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடப்போகுது, சொன்னால் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கான் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டேய் என்ன பேக்கன் இப்படி சொல்கிற, நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து ரிப்போர்ட்டர் ஆக போகிறோம், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ பேக்கன் தான், புரியுது ஜிமின், ஆனால் இது ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது, அதுக்கு தான் சொல்கிறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வராது, வா போய் பார்த்துக்கலாம், நீ எதுவும் நினச்சி வரி பண்ணாத, அதான் அங்கே சுகாவும் காய் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், பேக்கனை கூட்டிகிட்டு ஜிமின் வந்து அங்கே அந்த மர்டர் நடக்கிற பிளேஸுக்கு தாண்டா போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் காயும் சுகம் தான் அப்படியே அந்த மர்டர் இருந்த அந்த ரூமுக்கு பக்கமாக போயிடுறாங்க. இப்போ அந்த ரூம் கிட்ட போக போக சுகாவுக்கு ஒரு மாதிரி வந்து ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவனுக்கு அந்த ஃபீல் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபீலு. இப்போ இந்த பக்கம் ஆனால் காய் வந்து அது எதுவுமே இது பண்ணிக்கல, எப்பயும் மர்டர் நடக்கிற மாதிரி தானே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து காய் வந்து அசால்ட்டாக போகிறான். இப்போ அப்படியே வந்துட்டு 2 பேருமே அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. இப்போ அந்த மர்டரான அந்த பிளேஸ்க்கு போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே அங்கே வந்து இருக்காங்க, டாக்டர் தான் இருக்காங்க. இப்போ சுகாவும் காய் தான் அந்த பாடியை பார்த்ததும் அந்த ஃபேஸில் வந்து அந்த ஒயிட் கலர் துணி போட்டு அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ அந்த துணியை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணினதுமே காய்க்கும் சுகாவுக்கும் செம்ம ஷாக்கு. காயெல்லாம் அப்படியே ஐஸ் அப்படியே வெய்யடாயிருது. ஸோ அதை அவனால் பார்க்கவே முடியல. என்ன பண்ணிடுறான்னா, ஸோ அதை அவனால் பார்க்க முடியாது, வாமிட்லாம் வர மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த சைடு அவனுக்கு வாமிட்டே வந்துடுது, வாமிட் எடுக்க போயிடுறான். இந்த பக்கம் சுகா தான் அப்படியே ஷாக்காக அப்படியே அந்த பாடியை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வந்து டாக்டரை பார்க்குறான். ஸோ அந்த டாக்டர் வந்து அவங்க டாக்டர் தான், அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஹோப் தான். இப்போ சுகா தான் ஜேஹோப் பார்த்துட்டு, டாக்டர் என்ன அது? சார் அது எங்களுக்கும் என்னன்னே தெரியல, ஸோ இது வந்து நான் எப்படி வந்து இதை செக்கப் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, பார்த்த உடனே எனக்கெல்லாம்
என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இது வந்து ம், குடலை பிச்சு அப்படியே எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே தோலெல்லாம் கையிலே பிச்சிருக்காங்க. பாருங்க எல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இது ஒரு பொண்ணு பாயானே என்னால் பு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி ஒரு கொலை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே ஷாக்காக அந்த பாடி தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் அவனை வாழ்க்கையில் அவங்க பார்த்ததே கிடையாது. இப்போ சுகா தான், டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் சார், இது நாங்கள் எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ கொடூரமாக யார் தான் அப்படி கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெத்து நான் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாங்க. இப்போ காய் தான் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா காய் வந்து ஃபன்னாக இருப்பான்டா. ஸோ ஒர்க்குன்னு வந்துட்டா சுகா மாதிரி ரொம்ப சின்சியராக இருப்பான். இப்போ காய் வந்து தான், மற்ற செக்கப்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஸோ இதை எப்படி பாய் பொண்ணு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்கலாம். இப்போ ஜேஹோப் தான், நாங்கள் லேபில் இந்த பாடி எடுத்துகிட்டு போய் செக்கப் பண்ணி பார்த்துட்டு தான் இது கேர்ள் யார் பாய் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாங்க. இப்போ இந்த இப்படியே நடந்து பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ அந்த பக்கம் போலீஸ் தான் இருக்காங்க. சுகாவும் காய் வந்து போலீஸ்கிட்ட தான் போகிறாங்க. ஸோ ஏன்னா போலீஸ் வந்து அந்த ரூம் வெளியே இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து எந்த பசங்களும் வந்து எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே விடக்கூடாதுன்னு வெளியே வந்து கவர் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுகா தான் அந்த போலீஸ்கிட்ட போகிறாங்க. சார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? சார் நாங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த காலேஜு ஒரு அலசுன்னு அலசிட்டோம். ஆனால் வந்து இதில் எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாம் நேட் அண்ட் நேட் கம்ப்ளீட்டாக இருக்குது. எங்களால் வந்து இதை எப்படி ஒரு கொலைன்னு எங்களால் சொல்லவே முடியல. ஒரு சைக்கை கூட இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அது டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவங்க உடம்புல வந்து ஒரு சொட்டு பிளட் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இப்போ சுகாதான் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சார் ஒரே ஒரு அடையாளம் மட்டும் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காயும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ அந்த ஹால்லடா, அது ஒரு லேப்டா. அந்த லேப் நடுவில் ஒரு கால் தடை இருக்குது. அந்த கால் தடை இருக்குது. ஸோ அதை வந்து ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தா எப்படி சொல்கிறதுனா அது ஒரு கால் தடை தான். ஆனால் அந்த கால் வந்து நம்மளை மாதிரி நார்மலான மனுஷங்க கால் மாதிரி இல்லை. அந்த கால் பாதை வந்து அடியிலெல்லாம் அப்படியே ஓட்டையாக அந்த மாதிரி இருக்குது. சுற்றி வந்து நெகம் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு கால் தடை வந்து அதில் இருக்குது. ஏன்னா அந்த கில் பண்ணியிருப்பாங்கள்ல, அதோட பிளட்டு வந்து அந்த காலில் பட்டதில் வந்து ஸோ அது வந்து அப்படியே அந்த அச்சு அங்கே இருக்கிற அந்த பிளேஸில். இப்போ அந்த கால் தடை பார்த்ததுமே சுகா வந்து அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். காயும் ஷாக்காக பார்க்குறான். 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்டு சுகாவும் 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்கடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 2 ஷார்ட்டாக நான் வந்து முடிக்கலான்னு பார்த்தேன். ஸ்டோரி ரொம்ப இழுத்துட்டு போகுதுடா. இது 3 ஷார்ட்டாக வரும், 4 ஷார்ட்டாக வரும். ஸோ எனக்கு தெரியல, ஸ்டோரி எண்ட் பண்ணக்குள்ளே தான் இது எத்தனை ஷார்ட் வரும்னு தெரியும். ஸோ கொஞ்சம் நான் வந்து சொதப்பி வச்சுருக்கேன், அது எனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இமெயில் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளீஸ்டா கேட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன்.